One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. அதிமுக எம்எல்ஏக்கள் 21 பேருக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரியே என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 15 நாட்களுக்குள் எம்எல்ஏக்களை மன்னித்து கடிதம் அளித்துவிட்டதால் தகுதி நீக்கம் தேவையில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் வி.எம். சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழ்நாடு சட்டப்பேரவை தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த மே மாதம் நம்பிக்கை தீர்மானம் அரசு சார்பில் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது கொரோனா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரிடம் மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். மீதமுள்ள 21 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த 21 எம்எல்ஏக்களையும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டனர். இதனையடுத்து அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சபாநாயகர் கடிதம் அளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் 21 எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிடுவதாக உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுசுரந்த் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கட்சி மாறி வாக்களித்த எம்எல்ஏக்கள் செயலை மன்னித்து அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரை கடிதம் அளித்து விட்டதாகவும், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கை தொடர வேண்டும் என்ற மனுதாரர் தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் சட்டப்படி 15 நாட்களுக்குள் அவர்களை மன்னித்து கடிதம் அளித்து விட்டதால் தகுதி நீக்கம் என்ற கேள்வி இயலாது என்பதால் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கை சபாநாயகர் கைவிட்டது சரியான நடவடிக்கை என உயர்நீதிமன்றம் தெரிவித்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா. One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.